சைக்காலஜி என்னும் துறையின் மூலம் ஆராயப்படுவது ஆன்மாவின் இயல்பு. உளவியல். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி? கிரேக்கம். உளவியல் என்னும் சொல் இதை குறிக்கும் சொல் ஆகும். உயிர் மற்றும் அறிவியல். மனம் எந்த நிலைகளில் இயங்குகிறது? இவை அனைத்தும்: சிந்தித்தல், உணர்தல், புற செயல்களை தூண்டுதல். மனம் எத்தனை நிலைகளில் இயங்குகிறது? 3. உளப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர்? சிக்மண்ட் ஃப்ராய்ட். உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர்? G.T. ஃபிரான்சர். உளவியல் என்பது மனது பற்றியது என்றும் ஆன்மா பற்றியது அல்ல என கூறியவர் காண்ட். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் E.H. வெபர்.